வில்ல வச்சுட்டு இருக்க? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாத கேள்வி எல்லாரும் கேட்டா. எனக்கு அஸ்திர வித்தை உண்டு, அதுக்கு வேலை கிடையாது, மரத்துல சொருகி வச்சிருக்கேன். அந்த சமயத்துல அசுரேந்திர ஹரிபக்த யார் வந்தா? அசுரேந்திர ஹரிபக்த ஆஜகாம பிரகலாதகா. பிரகலாதன்கிறவன் வந்தாருங்க. பிரகலாதன் ராஜா, அசுரேந்திரன் பகவானையே அவதாரம் பண்ணும்படியா பண்ணினார். பகவானையே அவதாரம் பண்ணி இருக்க பண்ணும்படியான அந்த பிரகலாதன் பரம பக்தன், தேவர்களை எல்லாம் ஜெயிச்சு ராஜ்ய பரிபாலனம் பண்றாரு. அந்த பிரகலாதன் இந்த வழியா வரும்போது மரத்துல வில்லும் அம்பும் தொங்கின்னு இருக்கிற சமயத்துல அவளை பார்த்து கேட்டார், யாரு அது? 2 பேர் தபசு பண்றா. ஏன் நீ எதுக்கு தபசு பண்றேன்? எதுக்கு வில்லு? இவ பார்த்தா, சரி உன் வேலையா அது? உன் வேலையா? நீ வந்து வேலையை பார்த்து போடா. நாங்க வில்லு வச்சுக்கிறோம், என்ன வேணா பண்றோம். நீ பரம பக்தன், விஷ்ணு பக்தன். விஷ்ணு பக்தனா இருக்கிற அக்க போறா. நாங்க வில்லு வச்சுட்டு இருக்கோம், பானம் வச்சுட்டு இருக்கோம், கேட்கவா வர போ. இந்த பார்த்தார் பிரகலாதன் அவர் எப்ப ஏற்பட்டவர்? அவர் ராஜா இல்லையா? அசுரேந்திரன். நீ அப்படியா சொல்றீர்? என்னையா நீர் வில்லு வச்சுட்டு இருக்கீர், நான் எதுக்குன்னு கேட்டா என்ன போ நான் சொல்றேன். வாரு என்னோட யுத்தத்துக்கு. ஆகான்னு அவ்வளவுதான். நரநாராயணார் 2 பேரும் பிரகலாதனோடு சண்டை போட்டார். பிரகலாதனோடு சண்டை போட்டா பிரகலாதனால பறிக்கவே இல்லை. பிரகலாதனால யுத்தம் பண்ண முடியல. நேர பகவானே, அவன் பகவத் பக்தன் இல்லையா, பகவானே நினைச்சான், பகவானே இத்தனை நாளா தோல்வியே இல்லாத இருக்கிற எனக்கு இன்னைக்கு இந்த 2 ரிஷிகள் இடத்துல ஆற்று முடிக்கிறேனே. அப்ப ஆகாச மார்க்கத்திலே, எப்பா பிரகலாதா, நீ செய்யாத காரியத்தை அவ செஞ்சிருக்கா. என்ன, நீ அசுர ராஜா, நீ நாராயணனை சொல்லின்றதே, அவ நாராயண ஸ்வரூபம். அவ அது மாத்திரமில்ல, ஹ்ரீங்கார ஜப சித்யபவது. ஹ்ரீங்காரம்ங்கிற மாயபீஜ மந்திரத்தை அவ சொல்லிட்டு இருக்கிறதுனால அவளை ஜெயிக்க முடியாது. போ. பிரகலாதம் பார்த்தான், அப்படியா அம்பாளுடைய பெருமையா, அதை நான் இத்தனை நாள் தெரிஞ்சுக்கலையேன்னு அம்பாளுடைய பெருமையை கொண்டாடின்னு அவன் திரும்பி போனான். இதை தேவேந்திரன் பார்த்தான். பிரகலாதன் திரும்பி போயிட்டான். அப்படியா? அப்ப அந்த நரநாராயணன் நம்ம பக்கம் சேர்த்துப்போம். ஏன்னா அவன் அப்போசிஷன் பார்ட்டி, இந்த கட்சிக்கு ஓட்டு வரும்னா அதுல சேர்ந்துக்கிறான் இல்லையா? இப்ப நரநாராயணன் நம்ம பக்கத்துல சேர்த்து விட்டேன்னா பிரகலாதனை தோற்கடிச்சு விடலாமே. என்ன பண்றது? நரநாராயணன் ஜெயிக்கணும்னா என்ன பண்றது? அவ்வளவுதான். நிர்ஜரபனிதா கயா தடபத பஜாஜபுதுலப ஜாவே. நிர்ஜரபனிதா கயா தடபத பஜாஜபுதுலப ஜாவே. சும சுமநாச்சத பல்லவ ஜூலத சுந்தர காயன காவே. சுந்தர காயன அவ்வளவுதான். ஆயிரக்கணக்கான அப்சர ஸ்திரீகளை கையில பாட்டு வாத்தியங்கள், போங்க நர்த்தனம் பண்ணுங்கோ, இந்த ரிஷிகளுக்கு எத்தாப்புல நர்த்தனம் பண்ணுங்கோ, எல்லாம் வலையில வந்து விழுந்துரும். ரிஷிகளை சுத்தி இந்த பெண்கள்லாம் வந்து நிற்கிறது. உடனே நர மகரிஷி கோபம் வந்துடுத்து. அவர் பார்த்தார், உடனே சபிச்சு விடுவேன். என்ன நினைச்சுட்டு இருக்க? பெண்கள்லாம் தபசு பண்றவாள் இடத்துலயா வரே? அவர் கோவிச்சு விட்டார்னா என்னது? காம ஏஷகா குரோத ஏஷகா ரஜோகுண சமுத்பவா. காமம் வந்து கொடுத்தனா உடனே குரோதம் வரும், குரோதம் வந்து கொடுத்தனா காமம் வரும். அதனால இந்த ரிஷிகளுக்கு எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. பெண்களே, நீங்க நர்த்தனமா பண்ற, நர்த்தனம் பண்ற பெண்களை நாங்கெல்லாம் பின்னே வருவோம்னு நினைச்சீங்களா? நாங்கெல்லாம் யார் தெரியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. தபசு நழுவுறது, நழுவுறது, பவர் குறையிறது. நாங்கெல்லாம் யார் தெரியுமா? மாத்தரியம். நான் யாரு? நீ யாரு? நான் யாரு? பேசுற மாதிரி எப்பேற்பட்டவனுக்கு அது உடம்போட உடம்பா இருக்கு. ஆனா வெளியில போறபோது நமஸ்காரம், வணக்கம், நமஸ்காரம், எல்லாருக்கும் நமஸ்காரப்பட்டு நீங்க தான் என்னை காப்பாற்றணும். இப்படி எல்லாம் பேசுறான். உள்ளுக்குள்ள எவ்வளவு நினைச்சுட்டு இருக்கான். அது மாதிரி
இந்த ரிஷிகளுக்கு தாங்கிற அகங்காரம் இருக்கு ஒண்ணு. அடுத்தாப்புல பெண்களே உங்களை சபிச்சு விடுவேங்கிற போது குரோதம் தபசு போயிடும். தேவேந்திரனுக்கு ரிப்போர்ட் போறது, இன்னைக்கு கோவிச்சுக்கிட்டார் நர மகரிஷி. நாராயண மகரிஷி பார்த்தார், அதை ஏன்பா நீ செய்யற? அவ நடனம் பண்ணா பண்ணிட்டு போறா, அவ மேல கோவிச்சுக்கிட்டு சாபம் கொடுத்தாலும் நம்ம தபசு போயிடும். அவ பண்ற காரியம் இது மாய, இது மாயினால நம்ம கண்ண மயக்க வந்திருக்கிற போது நாம் என்ன பண்ணுவோம்? நடக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்போம். நடக்கிறதா நடக்கட்டும். ஆனால் என்ன பண்ணினார்? ஒரு தட்டு தட்டினார் நாராயண மகரிஷி தன்னுடைய தொடையில. ஊரு பிரதேச தொடையில ஒரு தட்டு தட்டினார். தட்டின உடனே அங்க ஒரு பெண்மணி உண்டானா. அவளை பார்த்த உடனே இந்த பெண்கள்லாம் தலை குனிஞ்ச, அவ்வளவு அழகு. இந்த ரூபலாவண்யத்தை பார்த்த உடனே மற்ற பெண்கள் எல்லாம் தலை குனிஞ்சா. ஊரு பிரதேச சம்பவம் ஊர்வசி நாமதேய ஊரு பிரதேச சம்பவம். அவர் தட்டு தட்டி அந்த பொண்ணு வந்து நின்ன உடனே தேவேந்திரனே பார்த்தான், அவனே மயங்கினான். அவதான் ஊர்வசின்னு பேரு. ஊருன்னா தொடை, ஊருலேருந்து தொடையிலேருந்து வந்ததுனால ஊர்வசி. அப்புறம் தேவேந்திரனே ஓடி வந்தான், மன்னிப்பு கேட்டான். இப்படி நரநாராயண மகரிஷிகள் பத்ரிகாசிரமத்திலே தபஸ் பண்ணிட்டு இருக்கிற போது அவளுக்கு வந்திருக்கிற மாயை அவ ஜெயிச்சா. அதனால மாயேங்கிறது இருக்கு, மாயா மோகக்காரி நித்திய நிர்தோஷகந்தம் நிரதிசய சுகம் பிரம்ம சைதன்யமேகம் தர்மாக தர்மாபேத அத்விதய மிருதூய மாயாவசேனாம். இப்படி மகான்கள் தங்களுக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தடங்கள்லையும் தங்களையே ஆத்ம பரிசோதனை பண்ணி தனக்கு வந்திருக்கிறத நம்ம தான் ஜெயிக்கணும், இன்னொருத்தர் மேல சொல்லக்கூடாது. நமக்கு எல்லாரும் புறத்தியார் மேல போடுறதுதான் நமக்கு சோகம். எல்லாம் இந்த பம்பாய்க்கு வந்ததுனாலதான் சார். பம்பாய்க்கு வராத போனா இப்படி இல்ல, பம்பாய்க்கு வந்து இப்படி ஆச்சு. பம்பாய் என்ன பண்ணிட்டு அது மாதிரி யார் மேல போடலாம்னு நினைக்கிறவன் அது இல்லாமல் தங்களிடத்துல இருக்கிற தோஷத்தை தாங்களே நிவர்த்தி பண்ணி கொள்ளணுங்கிற எண்ணத்தோட இருக்கிறதான் மகான்கள். அந்த மகான்களை காப்பாற்றுறது அம்பாளுடைய கருணை. அதைத்தான் சொல்றார் அப்பை தீட்சிதர்வாள். நித்திய நிர்தோஷகந்தம். வியாதி உள்ளவனை காப்பாற்ற போறவன் வியாதி இல்லாதவனா இருக்கிறோம். எனக்கு வயிற்று வலி நான் துடிச்சேன்னா என் சம்சாரம் வயிற்று வலி இல்லாத இருக்கணும். அப்பதான் எனக்கு கஞ்சி எல்லாம் ஒழுங்கா கொடுத்துண்டு என்னை கவனிச்சுப்பா. எனக்கு வயிற்று வலி, அவனும் படுத்துன்றதால அப்புறம் பிள்ளைய கூப்பிடுறேன், எனக்கு உங்களுக்கு வயிற்று வலி. சில குடும்பத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரும் பாருங்க. அது மாதிரி இத்தனை உலகம் ஆயில் இருந்தாலும் நித்திய நிர்தோஷகந்தம் நிரதிசய சுகம் பிரம்ம சைதன்யமேகம் தர்ம அதர்ம அபேத அத்விதய பிருதத்பூய மாயாவசேனா. அப்பை தீட்சிதருடைய ரத்னத்ரய பரீட்சைன்னு பேரு. ரத்னத்ரய பரீட்சை, 3 ரத்னங்களை பரீட்சை பண்ணாராம். சிவன் விஷ்ணு அம்பாளுங்கிற 3 ரத்னங்களை பரீட்சை பண்ணி 3 ரத்னங்களும் ஒண்ணுன்னு தான் சொன்னார். 3 ரத்னங்களும் ஒண்ணுதான். காதல 2 காதல 2 ரத்னம் போட்டுக்கிறோம், மூக்குல ஒரு ரத்னம் போட்டுக்கிறோம், எல்லாம் ஒண்ணுதான். அது மாதிரி ஒண்ணுடைய பிரம்மத்தினுடைய சொரூபந்தான் மாயாவசேனா. அந்த அம்பாள் அவள் அதுக்கு அப்பாற்பட்டவளா இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்துக்கு வேண்டியதை செய்ய முடிகிறது. உலகத்துக்கு வேண்டியதை கொடுக்கறதுக்கு அவளால் முடிகிறது. ஆங்காரி என்பால் ஐவரை பெற்றுட்டாள். இந்த உலகத்துல வேண்டியதான காரியங்களை அவள் எப்பொழுதுமே இருக்கார். அதை சொல்றார் மூகன்கிற கவி. கர்ப்பே நிவேஷ்ய புவனானி சதுர்தசாபி
சம்ரக்ஷிதும் கலித நிச்சிதயா. அம்பாள் இடுப்புல ஒட்டியானம் போட்டு இருக்காள். அம்பாளுடைய இடுப்பு ரொம்ப சின்னது. அந்த சின்ன இடுப்புக்கு அலங்காரமா ஒட்டியானம். அம்பாளுடைய சந்நிதியில போய் பார்த்தேன்னா அகிலாண்டேஸ்வரி, மீனாட்சி அம்பிகை, காமாட்சி, இது மாதிரி சந்நிதியில அம்பாள் ஒட்டியானம் போட்டு இருக்கிறத பார்ப்பேன். இந்த ஒட்டியானம் போட்டு இருக்கிறத உடனே அதை கவி பார்த்தார். அவருக்கு என்ன சொல்றான்? பிரகாரமே வரசிதம் பரிதோ விரூரம். அம்மா, உன்னுடைய வயத்துல 7-14 லோகத்தில் இருக்கிற குழந்தைகள் இருக்கா. 7-14 லோகத்தில் இருக்கிற குழந்தைகள் ஒரு வயத்துல இருக்காமா. ஒரு கர்ப்பஸ்திரீ தன் வயத்தில் இருக்கிற குழந்தைய காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு கவனமா இருப்ப. அது மாதிரி நீ என்ன பண்ற? கர்ப்பே நிவேஷ்ய புவனானி சதுர்தசாபி சம்ரக்ஷிதும் கலித நிச்சிதயா. அதுகளை அண்ணனை இந்த போக விடாமல் அது ஒண்ணுக்கு ஒண்ணு பிறண்டாலும் அதுகளை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோட யாரார எந்தெந்த இடத்துல எப்படி வைக்கணும்னு சொல்லி, ஆனால் எல்லாரும் உன் கட்டுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ண? காம்பவுண்ட் வால் போட்டான். என்ன காம்பவுண்ட் வால்? இந்த ஒட்டியானங்கிற காம்பவுண்ட் வால். பிராகாரமேவரஜிதம் பரிதோபினூனம் ஊஹே சுவர்ணமயமேதுரபட்ட பந்தம். சுவர்ணமயமேதுர பட்ட பந்தம். சுவர்ணம தங்க ஒட்டியானத்தை நீ போட்டு இருக்கேங்கிறார். இந்த ஒட்டியானத்தை பார்த்த உடனே அவருக்கு அது ஞாபகம் வந்து. அது மாதிரி அம்பாள் இருக்காங்க. அந்த பெருமையத்தான் சொல்றாருங்க. எத்தனை பேர் பொல்லாதவன் இருக்கான். பொல்லாத குணங்கள்ங்கிறது இருக்கு, அது தலைக்கேறி போறது. மனுஷனுக்கு நல்ல குணங்கள் இருக்கிறத காட்டிலும் பொல்லாத குணங்கள் சீக்கிரம் பிடிச்சு விடுறது. நம்ம வேஷ்டிய வெளுப்ப ஆக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். எத்தனை சிறுசா சோப்பெல்லாம் வைக்கிறான். மின் அடிக்கிறதுன்னு என்னெல்லாம் சொல்றான் பாருங்க. சொல்றானே தவிர ஒன்னும் அடிக்கல. அதை போட்டு தேய்ச்சி தேய்ச்சி அழுக்காகிறதுக்கு எத்தனை அழி ஆகும். அழுக்காகிறதுக்கு எத்தனை அழி ஆகும். அது நல்ல வெள்ளை வேஷ்டியா இருந்தா சட்டுன்னு அழுக்கு பிடிச்சிடும். அது மாதிரிதான் சுத்தமான மனசு உள்ளவாள், சாத்வீக குணம் உள்ளவர்களுக்கும் இந்த பரீட்சை. இந்த பரீட்சையை அம்பாள் நடக்கட்டும். ஒரு நிலை வந்த உடனே அந்த பரீட்சையிலே கஷ்டப்படாமல் தன்னை நினைத்த ஜனங்களை அழிச்சுக்கிறார். இதுதான் அம்பாளுடைய லீலை. ஆனால் இப்ப சொல்ல போற லீலை இருக்கு, இது அம்பாள் லீலை இல்லை, அம்பாளுடைய ஆவிர்பாவம். சைத்தன்யம்னு சொன்னேன். அம்பாள் அவளை காண முடியாதவள் சொன்னேனே. காண முடியாதவள் அவள் எப்படி காணப்பட்டாள் அதை பார்ப்போம். மகிஷன்னு ஒரு அசுரன் இருந்தான். மகிஷம்னா என்ன தெரியுமோ உங்களுக்கு? எருமை. எருமையினுடைய மூர்க்கத்தனமும், எருமையினுடைய பொல்லாத்தனமும், எருமையினுடைய சோம்பேறித்தனமும் கொண்டவன் எவனோ அவன் எருமை. மனுஷன். மனுஷன்கிட்ட எவ்வளவு இருக்கு? எங்கன எருமை மாதிரி நிற்கிறேன்னு நம்ம சொல்றோம். அப்பவே எருமைன்னு தெரியுது. ரம்ப மகிஷி சம்யுக சம்பவ, ரம்ப மகிஷி சம்யுக சம்பவ அதிகூர ரம்ப மகிஷி சம்யோக சம்பவ அதிகூர பாபதி விரகதி கூர கர்மா, பாபதி விரகதி கூர கர்மா தேவதானவாதி தேவதானவாதி ரம்ப மகிஷி சம்யோக சம்பவா. இந்த பாபிகளுடைய ஜென்மத்தையே கேட்கப்படாது. புண்ணியசாலிகள்லாம் அவளுடைய வம்சத்தை பத்தி கேட்கணும். மகாபாபிகள் இருக்கான, இப்ப எத்தனையோ துரோகிகள் இருக்கான் லோகத்துல, எத்தனையோ கொலகாரன் இருக்கான். அவனுடைய ஜாதகத்தையா பார்க்கிறோம், அவனுடைய பெருமையா பேசுறோம், அவன் வளர்ந்ததையா பார்க்கிறோம். ரம்பன் ஒரு அசுரன் இருந்தான். இந்த அசுராலே பொல்லாதவா.
அவட்ட என்ன பொல்லாத்தனம் தெரியுமோ, தான் வாழணும்னு புறத்தியார சொல்றவன். நான் நன்னா இருக்கணும்னா நீங்களாம் இருக்கப்படாதுன்னு ஒருத்தன் நினைச்சான்னா அவன் அசுரன். அதனால அசுரன் அந்த காலத்துல தான் இருந்தா நினைக்க வேண்டாம், இந்த காலத்துல இருக்கான். இந்த காலத்துல இருக்கிற அசுரன்லாம் அந்த காலத்துல இருக்க அசுரனை முழுகி விடுவோம். ராமாயணத்துல ஒரு மாரீச்சன் தான் வந்தான், இப்ப 100 மாரீச்சன் இருக்கான். ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் மாரீச்சன் இருக்கான். அப்படி ரம்பன் ஒருத்தன், அவனுக்கு ஒரு மகிழ்ச்சின்னு ஒரு எருமை, அந்த எருமைக்கு பிறந்தவன் மகிஷன். இது என்னதுன்னு விசாரம் வேணா, இதை பத்தி விவரணமும் வேணா, இது பாப ஜென்மா. இந்த மகிஷன் அசுரனா பிறந்ததுனால இவர் எப்படி இருப்பான்? அசுராளுக்கு 2 விதமான காரியம் உண்டு. என்ன? அவளுக்கு நிஜ ரூபம், அதை தவிர புறத்தியாருக்காக தெரிய முடியாத ரூபம். நாமெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிற போது ஒரு ரூபம், வெளியில வரும்போது ட்ரெஸ் பண்ணிட்டு வேற ரூபம். போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்காருன்னா அவருக்கு உடுப்பு எல்லாம் போட்டு வந்தாக்க அவர் அது மாதிரி இருக்கார். வீட்டுக்குள்ள வரும்போது அவர் தான் போலீஸ் கான்ஸ்டபிள் தெரியாது. அந்த எருமை ரூபத்தில் இருக்கிறது இல்லை. அவன் என்ன பண்றான்? மற்றவாள் மாதிரி அசுர ரூபத்திலே ஒரு ராஜா மாதிரி உட்கார்ந்துருக்கான். நினைச்சுனால அந்த எருமை ரூபம் வந்துடும். ராவணனுக்கு அப்படித்தான். அவனுக்கு 10 தலை 20 கை, எப்போதும் 10 தலை 20 கை கிடையாது அவனுக்கு. அவன் நினைச்சிட்டு நானா உடனே 10 தலை 20 கை வந்துடும். சில பேருக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கற்பூரம் ஆரத்தியோ இருத்தியோ காட்டினா ஆவேசம் வந்துருக்கு பாருங்க. சாதாரணமா பேசிட்டே இருப்பான், யாராவது கொஞ்சம் அதிகமா பேசினா அப்படிப்பா. அது மாதிரி ஒரு ஸ்பிரிட், அதுல அவனுக்கு எருமை ரூபம். ஆனா ராஜாவா உட்கார்ந்து இருக்கிற போது எல்லாரும் மாதிரி ராஜாவா அழகா உட்கார்ந்துருக்கான். அவன் என்ன பண்ணினான்? எல்லா சுராலும் பண்ற காரியம் தான் பண்ணினான். தபஸ்கர்த்தும் கோரதரம், பயங்கரமான தபசு பண்ணினான். பிரம்மாவை நோக்கி தபசு பண்ணினான். பிரம்மா இருக்காரே, தபசு பண்றவாளுக்கு வரம் கொடுக்க வேண்டியது அவருடைய காரியம். நீ ஏன் தபஸ் பண்ணினே, எதுக்கு தபஸ் பண்ணினேன்னு அவர் கேட்கிறவர் இல்லை. பிரம்மா தபஸ் பண்ணி முடிச்சு விட்டான்னா உடனே அவனுக்கு கொடுக்க வேண்டியதுதான். அவர் நேரம் வந்தார், என்னடா வேணும், எதுக்கு வேணும்டா கேட்கிற? சாகாத வரம் வேணும், அது என்னாலேயே கொடுக்க முடியாதுடா. அப்படியானா உலகத்திலே இதுவரையிலும் இல்லாத ஒரு ஸ்திரீ என்ன வதம் பண்ணலாம். இதுவரையிலும் இல்லாத இருக்கிற ஸ்திரீ, புதுசா உண்டாகிறவள் அபூர்வமான ஒரு ஸ்திரீ. என்னடா இது? சரி ஆட்டம் விட்டாரு.